தைப்பூச வேல் வழிபாடு முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் சக்திவேல் பெற்று சூரபத்மனை வதம் செய்த வெற்றியை நினைவு கூறும் ஒரு முக்கிய வழிபாடாகும். இது தைப்பூச நன்னாளில் தீராத வினைகளை தீர்க்கவும், எதிரிகள் அழியவும், அறிவு மற்றும் ஆரோக்கியம் பெருகவும் வேலுக்கு சந்தனம், பஞ்சாமிர்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் செவ்வரளி மலர் அர்ச்சனையுடன் செய்யப்படுகிறது. தைப்பூச வேல் வழிபாட்டின் முக்கிய சிறப்புகள், இதன் வரலாறு தெரிந்து கொள்வோம். முருகன் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கிய நன்னாள் இது. இதன் வழிபாட்டு முறை, வீடுகளில் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அதன் மீது வேல் வைத்து 6 அகல் விளக்குகள் மற்றும் செவ்வரளி மலர்கள் கொண்டு வழிபடலாம். வேல் வழிபாடு செய்வதன் மூலம் தீராத கடன், எதிரி தொல்லை மற்றும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. வேல் வழிபாட்டின் பயன்கள் என்ன தெரியுமா? தைப்பூசத்தில் வேல் வழிபாடு செய்வதால் மன அமைதி, வீடு வாகன லாபம் மற்றும் கந்தனின் பரிபூரண அருள் கிடைக்கும். தைப்பூசத்தின் சிறப்பு நேர்த்திகடன் என்ன என்று தெரிந்து கொள்வோமா? பக்தர்கள் வேல் சுமந்து காவடி எடுப்பதன் மூலம் தங்கள் ஆன்மீக கடனை நிறைவேற்றுகிறார்கள். வேலை வழிபடுவது முருகனின் சக்தியை நேரடியாக வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. ஏனெனில் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் என்பது வாக்கு.